கேட்கவே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க ஃபேக்ட்ஸ். உங்களால் ஒரு பேப்பரை 103 தடவை ஃபோல்டு பண்ண முடிஞ்சால் 103வது டைம் நீங்கள் முடிக்கிறப்போ இந்த யூனிவர்ஸோட எண்டுக்கே போகிற அளவுக்கு ஹைட் ஆகிருமாம். ஆனால் இதை ப்ராக்டிக்கலாக பண்ணவே முடியாது. நீங்கள் எல்லாருமே இந்த மவுண்டைன் கோட்ஸ் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனால் ஆக்சுவலாக இது ஒரு கோட்டு வகையே கிடையாது. இது ஆன்டிலோப்புன்னு சொல்லப்படுற மான்களோட கேட்டகரியில் வர ஒரு விலங்கு. அப்படியே இதை ஆடுன்னு சொல்லி கூப்பிட்றாங்கன்னு கேட்டிங்கன்னா, இது பார்க்க தாடியெல்லாம் வச்சுட்டு ஆடு மாதிரி இருக்கிறதுனால இதையும் ஆடுன்னு நினச்சிட்டு ஃபர்ஸ்ட் கூப்பிட ஆரம்பிச்சுட்டாங்க. அதே மாதிரி தான் இந்த எலக்ட்ரிக் ஈல்ஸும் ஆக்சுவலாக ஈல்ஸோட ஃபேமிலி கிடையாது. இது கம்ப்ளீட்டாக வேற ஒரு டைப் ஆஃப் ஃபேமிலியை சேர்ந்த ஒரு மீன். இது ஏன் ஈல்ஸ் வகையில் வராதுன்னு பெஸ்ட் ஆன்சர் கொடுக்குறவங்களுக்கு ப்ரைஸ் தரலான்னு இருக்கேன். உங்கள் ஆன்சரை கமெண்ட் பண்ணுங்க. பார்க்க ஈல் மாதிரி இருக்கிறதுனால ஈல்னு முடிவு பண்ணிட்டாங்க. பார்க்க பயங்கரமாக உருவத்தில் பெருசாக இருக்க இந்த சுறா மீன்களுக்கு ஆக்சுவலாக எலும்புகளே கிடையாது. இதுங்களோட மண்டை ஓடுகளே நம்ம காதில் இருக்க கார்டிலேஜஸ் மாதிரியான ஒரு டைப் ஆஃப் விஷயத்தினால ஆனது தான். நம்ம சின்ன வயசுலேருந்து ஹியூமன்ஸ்க்கு 5 சென்சஸ் தான் இருக்குன்னு படிச்சுட்டு வந்திருப்போம். ஆனால் ஆக்சுவலாக ஹியூமன்ஸ்க்கு 20+ சென்சஸ் இருக்குது. பெயின், பாடி பேலன்ஸ், டெம்பரேச்சர்னு நிறைய இருக்குது.